என்னோட நேட்டிவ் வந்து ஆக்சுவலி கன்னியாகுமரி. ஸோ அங்கே வந்து மோஸ்ட்டாக பண்ணுற சாப்பாடுல எல்லாமே வந்து தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தினசரியான சாப்பாடுலேயும் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அதுக்கு? ஏன்னா நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது டெய்லி சாப்பாடுலன்னு சொல்லுவாங்க. அதனால 100% பாதுகாப்பானது, சேஃப். தேங்காய் சாப்பிட்றதுனால கெடுதல் வருங்கிறதுலாம் அதில் ஒரு அரசியல் இருக்கு. வெளிச்ச எண்ணெய் தேய்ச்சி தானே வருவீங்க. வெளிச்ச எண்ணெய் மறக்காதுல அந்த வார்த்தை. நாகர்கோயில்காரங்கன்னா வெளிச்ச எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய், அதை தலைக்கு தேய்ப்பாங்க. தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது கடலோர மாவட்டங்களில் முழுக்க தேங்காயினுடைய பயன்பாடு இருக்கும். ஏன்னா தேங்காயே கடல் வழியாக நமக்கு வந்தது தான். அதனால தான் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயன்பாடு அதிகமாக இருக்கு. எதை நம்ம மரபு ரீதியாக ரொம்ப நாளாக பழகிருக்கோமோ அது எந்த விதத்திலும் அது கேடு வராது. நீ வந்து நாஞ்சில் நாடன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அவங்க நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு சமீபத்தில் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படிச்சுப்பாரு. புட்டுல இருந்து ஆரம்பிச்சு நாகர்கோயிலில் இருக்கிற அத்தனை உணவும் அதில் வந்து அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாத்துலேயும் தேங்காய் இருக்கும். எனக்கு நான் திருநெல்வேலிங்கிறதுனால எனக்கு நாகர்கோயில் நிறைய நண்பர்கள் உண்டு. எப்போ போனாலும் தேங்காய் எடுத்து வச்சிருவாங்க. அதில் வந்து உரிச்சு தான் எல்லா விஷயமும் நடக்கும். எந்த தீங்கும் கிடையாது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரு முதுமையில் நம்மளோட 55-60 வயசுக்கு மேலே ரொம்ப இரத்த கொழுப்பு இருக்கு, ரொம்ப உங்களோட கொலஸ்ட்ரால்ல எல்டிஎல் லெவல் ரொம்ப கூட இருந்தா, லேசாக கூடனாலும் ஒன்றும் இல்லை, இப்போ கூட இருந்ததுன்னா மருத்துவர்கள் வந்து தேங்காய் வேண்டாம்பாங்க. அவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். தேங்காய் பாலுக்கு இணையான ஒரே ஒரு பொருள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. அந்த லாரிக் அமிலம் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பு. தாய்ப்பாலை நம்ம எப்படி கொண்டாடுறோம், அதுக்கு ஈக்குவல் தேங்காய் பால். அதனால தேங்காய் எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது. நிறைய காய்கறிகளை எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெயில வந்து சீடை குடிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. தேங்காய் பாலை ரெகுலராக எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம சீசனிங்காக சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட முதுமையில உங்க மருத்துவர் வேண்டாம்னு சொன்னா மட்டும் தவிர்க்கலாம்.